டூ ஆக்டிவ். ஏற்கனவே உங்கள் 2 ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கு, சப்வூஃபர் இருக்குது. அது போக ஃப்ரண்ட் ஸ்பீக்கரும் ஒரு ப்ராசஸர் ஆட் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா டூ ஆக்டிவ். ஆக்டிவ் எப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அது பாசிவ். எப்படின்னா ஸ்பீக்கருக்கும் ட்விட்டருக்கும் ஒரு சேனல் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தனி சேனல், எல்லாருக்கும் தனித்தனி சேனல் கொடுக்கும்போது டீட்டெயில் ரொம்ப படமாக தான் கேட்கும். இப்போ எப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்காது, ஆனால் சவுண்டு இங்கே கேட்கும். மேலே டேஷ்போர்டில் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. அதை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெஃப்ட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விட்டர், வாய்ஸ், பேஸ் எல்லாமே லெஃப்ட்டில் இருக்கும். சப்வூஃபரும் பேஸுக்கு தான் கேட்டிருக்கும் உங்களுக்கு. கவனிச்சிங்க நீங்கள் அதை. அதே மாதிரி ரைட்டில் ரைட் சப்வூஃபர் அங்கே கேட்குது. சென்டர் ஸ்பீக்கரே கிடையாது, ஆனால் சவுண்டு கேட்குது. தெரியுது நான் லெஃப்ட் சென்டர் ரைட் சென்டர் கேட்டுச்சுங்களா? கரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த ஸ்பீக்கர் அவ்வளோ பக்கமாக இருக்குது, அங்கேருந்து சவுண்டு வருது உங்களுக்கு நேராக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சவுண்ட் ஜாஸ்தி கேட்பீங்களா? இல்லை, எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்குது. நீங்கள் கேட்குற சவுண்ட்ஸ் தான் போட்டு பார்த்துக்கலாம். அதில் சில பழைய சாங்ஸ் போடுறேன், நீங்கள் அதை கேளுங்க. நான் பழைய சாங்ஸ் குருவாயூரப்பா 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 குருவாயூரப்பா, நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, வேண்டாத தெய்வமில்லை நீதானே பாக்கி. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? நான் போகும் பாதை என் நாடு உன் பாதை. பிரியா இருக்குல்ல, ரஜினி படம் பிள்ளை. ஆமாம், அந்த ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவின்னு இருக்கு, அந்த சாங் போடணும். உங்கள் பென்ட்ரைவில் இருக்கான அது இருக்கான் அது. நம்ம விண்டோலாம் கிளியராக இல்லைன்னு சொன்னாங்க தான் இன்னைக்கு. தோணலை. இப்போ எந்த சாங் சொன்னீங்கன்னா இல்லை, உங்கள் ப்ராசஸ் ஒரு பியூட்டி என்னன்னா ப்ளூடூத் டேட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம்ண்ணா. அவுட்புட் இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஃபோனில் இருக்கீங்களா, சாங்ஸ் இருக்கீங்களா, காமிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதில் வர நினைக்கலையே ஆசை வர முளைக்கலையே. ரொம்ப ரசிஸ்கேட்டிங் போடுறது நல்லா இருக்கு நீங்க கேட்குற விதம். வந்து அதனாலதான் அந்த காருக்கு விஷயத்துல இதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அப்படியா? அது நான் தப்புட்டேன். ஃபர்ஸ்ட் நம்மளை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இப்போ ஃபீல் எப்படி இருக்கு? ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னால உங்க டைத்தை வேஸ்ட் பண்ணணும். நீங்க பிசினஸ் கொடுக்குறீங்க, டைம் வேஸ்ட் நல்லா இருக்கு. தொழில் கொடுக்குறீங்க, செஞ்சு கொடுக்கணும் ப்ராப்பரா. நீங்க கேட்கறதே நல்லா இருக்கு. ரொம்ப ரசிச்சு கேட்குறீங்க.
இல்லை நல்லா இருக்கு கேட்குற ஸ்டைல் இருக்குல்ல. நீங்கள் டிரைவிங் ஜாஸ்தி இருக்குது இங்கே உட்காருவீங்களாண்ணா? நான் 2 பேர் பண்ணுவேன். நான் அங்கே தான் உட்காருவேன். ஓகே. நான் என்ன வேணா நீ பாட்டு கேட்க முடியாது, என்ன மாதிரி தாளம் போட முடியாது. அப்படியா? வா. இப்போ ஆடியோ பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட ஆடியோக்கும் இப்போ எப்படி இருக்குது? பொதுவாக நான் வந்து என்னுடைய காரை பொறுத்த மட்டும் நான் வாங்கியிருந்த எல்லா கார்லையுமே இசை என்பது அதுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்குற வழக்கம் எனக்கு உண்டு. நான் சாதாரணமாக இந்த கம்பெனி செட்லாம் எடுத்துட்டு அசம்பிள் பண்ணுறது தான் வழக்கம். ஆனால் இங்கே நம்ம ஆரம் டெக்காஸ் வந்த பிறகு இன்று நான் கெடுக்கிற இசை என்பது ஒரு ரெக்கார்டிங் தேட்டரில் உட்காந்து கேட்குற மாதிரியும் ஒரு ஹோம் தேட்டரில் உட்காந்து கேட்குற ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்துது. கண்டிப்பாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போனீங்க. நான் உங்களை பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்டிருந்தீங்க ஆடியோ. ஸோ ஆடியோக்கு நீங்கள் ஒருத்தர் இப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது நான் உங்களை பார்த்து நீங்கள் நான் தெரிஞ்சுட்டு இப்படியும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாளெல்லாம் போட்டு காமிச்சிங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு அது எல்லாமே. ரொம்ப பொதுவாக எனக்கு ரொம்ப ஆடியோ லவர் இல்லையா? அந்த பயணங்கள் எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய பயண கலைப்பு வந்து இந்த இசையால் மட்டும்தான் நகர்த்தப்படும். அதுக்காக தான் அதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது. எந்த மனிதனாக இருந்தாலுமே இசையில் லயிக்கிற மனிதர்கள் எல்லாருமே மனசு தானும் சந்தோஷமாக இருக்கும், அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அது எனக்கு இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப மியூசிக் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அது இளையராஜாவுடைய பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப அதிக ஆர்வமாக இருப்பேன். அது வந்து அன்பு சகோதரர் இம்ரான் அவர்களுடைய அந்த ஒர்க்கு, அவர் வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்குறது, அது அந்த ப்ராசஸை நீங்கள் வந்து தனியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுத்து அலைன்மெண்ட்ஸை லேப்டாப்பில் வச்சு ஒரு அலைன்மெண்ட் செட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு நல்ல ஒரு விஷயமா முயற்சியாக இருக்குது நம்ம ஆரம்ப கஷ்டப்பட்டு. இங்கே இருக்கிற நம்ம தம்பிகள் எல்லாருமே பழகிற விதமும் சரி, ஒரு கம்பெனியில் போனோம், ஒரு கார் டெக்காரில் போனோம், ஒரு ஆடம்பரமாக இருக்குங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகிற அந்த விதமும் நம்ம நிறுவனத்துடைய ஊழியர்களுடைய அந்த உழைப்பும் உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய ஒன்று. அது என்றைக்கு நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கணும், இந்த சேவை என்றும் நீங்கள் வந்து மென்மேலும் வளரணுங்கிற வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா, இப்படியே தான் இருக்கும். தேங்க்யூ. ஸோ ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் காட்டக. ஸோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிறிஸ்டாக் ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெளியே நிறைய ஆடியோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே போய் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் கடைசியாக எங்கெங்கேயோ ரெஃபர் பண்ணி நம்மள்கிட்ட வந்தார். ஸோ அவர் ஆல்ரெடி அவர் வண்டியில் பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஆடியோ எல்லாமே பண்ணியிருந்தார், ஜேபிஎல் அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலிங் வந்து நம்ம டெமோ கார் பார்த்தோன்னா ஒரு டீட்டெயிலிங் நிறையா கேட்டனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற ப்ராடக்ட்ஸே வச்சு ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் இதில் ஆட் ஆன் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை இந்த மாதிரி கொண்டு வாங்க நம்ம இருக்கிறத வச்சே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஒரு வண்டிக்கு நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் காம்பனண்ட்டும் நம்ம சவுண்ட் மெகாஸ் MP6 ப்ராசஸர் 6 சேனல் ப்ராசஸர் இன்பில்ட் 4 சேனல் ஆம்பிளிஃபயரோட வருது. இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் மட்டும் அவர் ஃப்ரண்ட்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி தென் அவரோட ப்ராடக்ட்ஸும் நம்ம அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி டோட்டலாக வயரிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணி அவருக்கு ஒரு ஆடியோ அவுட்புட் கொடுத்தோம். ஸோ இதுக்கு நான் பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருப்பாரு, அவரே அவர் வாயாளந்து நமக்கு சொல்லியிருப்பார், ரிவ்யூ சொல்லியிருப்பார். ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக போனார், ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ரிவ்யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான, எங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரே விஷயம் அந்த கஸ்டமரோட ரிவ்யூ. ஸோ அவங்க ஹாப்பியாக போனால் தான் நாங்கள் இங்கே ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அது கேட்கும்போது தான் எங்களுக்கு அந்த ஹாப்பினஸோ கஸ்டமர் இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக போனாங்கன்னு எங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். இது வந்து ஒவ்வொரு கஸ்டமர் எல்லா கஸ்டமர்ட்டையும் நாங்கள் இதான் நாங்கள் எதிர்பார்ப்போம். எப்போவுமே போகும்போது ஆடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூ நாங்கள் கண்டிப்பாக கேட்போம். ஸோ ஏதோ குறைகள் இருக்குது அப்போவே இருந்ததுன்னா அதை அப்போவே நம்ம சரி பண்ணிடுவோம். ஸோ இன்கேஸ் எடுத்து டியூனிங் அப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நம்ம அதுக்கான அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக அது பண்ணுவோம். ஸோ உங்கள்கிட்டயும் நீங்களும் இதே மாதிரி ஆடியோ மாட்டிட்டு உங்களுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேல்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே நம்ம பண்ணுவோம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் 3 நம்பர் கொடுத்துருவோம். 3 நம்பரில் யார் கூப்பிட்டாலுமே அவங்க வந்து ப்ராப்பராக உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங் சொல்லிடுவாங்க. என்ன விஷயம் இதுதான் விஷயம், இதனால தான் அவுட்புட் வரலைங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா லைவாக கொண்டு வாங்க, நம்ம நேரில் பார்த்துட்டு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி டீல்ஸ் தெரியணும், இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Abdi from Aram Cartecus.